கானரீங்காரம் செய்யும் கருவண்டே உன் தேனூரும் வாயாலே தில்லை நாதனிடம் என் நிலை சொல்லு நீ. கானரீங்காரம் செய்யும் கருவண்டே உன் தேனூரும் வாயாலே தில்லை நாதனிடம் என் நிலை சொல்லு நீ. ரொம்ப நாள் கழிச்சு முழுக்க செத்து போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற ஒருத்தனுடைய முனகல் தான் இந்த திரைப்படம். அப்படி அவனுடைய முனகல் மக்களுக்கு கேட்க போகுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். எனக்கு அதாவது அவ்வளோ உயரத்தில் இருக்கிற ஒரு டெக்னீஷியனா எனக்கு நான் சில பேரால் மிக சிறந்தவனாக பேசப்படலாம், சில பேரால் பெரிய புரட்சிக்காரனாக பேசப்படலாம், ரொம்ப தைரியசாலியாக சில பேர் பேசப்படலாம், அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பேசப்படுறவனா பல பேர் பேசலாம். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு திரையுலகில் ஒரே ஒரு நம்பிக்கை அப்படின்னா ஒரு பெரிய மரம் மாதிரி அது மேலே படர வைக்கிற ஒரு உரிமை அவர் தரார். அதுதான் என்னை மக்கள்கிட்ட ஒரு ஸ்டேட்டஸான திரைப்படமாக என்னால் எவ்வளவு மிக மோசமான ஒரு கமெண்ட் தான் செக்ஸ் படம், எவ்வளோ நெருங்கிய நண்பராக இருந்தாலும் ஒரு பெரிய லெவலில் இருந்தாலும் நான் ஒரே ஒரு படம் தான் எடுத்தேன், காதல் கதைன்னு ஒரு படம். அந்த ஒரு திரைப்படத்தில் அந்த ஒரு காமத்தை பற்றி பேசுகிற ஒரு சூழல், அப்படி பேசுகிற ஒரு நிலையில் அது அந்த படம் எல்லாராலையும் ஒரு செக்ஸ் படமாக தான் பார்க்கப்பட்டது. அப்போ அடுத்த திரைப்படமும் எனக்கு மக்கள்கிட்ட நான் எப்படி போய் சேரணுன்றது எனக்கு ஒரு டெக்னிக் தேவை இல்லையா? அதாவது மிக பல 50 கோடி 500 கோடி 1000 கோடி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஃபில்ம் மேக்கிங்கை உருவாக்கி அதை ஜனங்களுக்கு காட்டும்போது என்னை மாதிரி ஒரு எளியவன் உள்ள நுழையிறதுக்கும் மக்களை கவர்றதுக்கும் எனக்கும் சில ஆயுதங்கள் இருக்கு. இவங்க ஒன்றும் நான் மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு சூழலை எனக்கும் கொடுத்துக்கிறாங்க. நான் கொஞ்சம் ஐ எக்ஸ்போஸ் அ லிட்டில் பிட், பட் எனக்கு ஒரு பயத்தினால என்னுடைய படம் என்னுடைய பேச்சு ஏன்னா இதோட மோசமாக தான் எல்லா திரைப்படத்துலையும் பாட்டுங்களும் வர்ணனைகளும் அப்படி தான் இருக்குது. அதனால் அது அந்த மாதிரியான ஒருத்தனுக்கு ஒரே ஒருத்தர் தான், மீதி எல்லாருமே ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. இவன் இவனோட ஒர்க் பண்ண அவ்வளோதாம்மா நம்மளோட இமேஜை போயிடும். ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் எனக்காக என்னுடைய திரைப்படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற ஒரு மனப்பான்மை மகத்தான ஒரு மனிதன். அதான் நான் இசைஞானியை பார்க்குறேன். அவரை பற்றி நாம் 40 வருடங்களாக புகைப்படங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். 40 வருடங்களாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இனியும் அது நடந்து கொண்டே தான் இருக்கும் ரொம்ப காலத்துக்கு. இப்போ அந்த மாதிரியான ஒரு மனிதனை பெற்றிருக்கிற ஒரு காலகட்டம் நான் இதை நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மனிதனை அதுக்கு முன்னாடி நமக்கு மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நம்ம நிச்சயமாக இருந்தாங்க, அவரே சொல்வார் மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் இருந்தார்கள். ஆனால் இவரை ஏன் தென்னிந்தியாவே இது ஒரு விசித்திரமான, அதாவது அந்த குரலை கேட்ட உடனே அந்த குரல் ஒலிக்கப்பட்ட உடனே இவருடைய இசை மொழி வெளியே வந்த உடனே எதுக்கு அப்படியே முழுக்க தென்னிந்தியாவை ஒவ்வொருத்தரும் ஏதோ எனக்கு கூட நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னக்கிளி பாட்டு கேட்கும்போது
முதல்ல ஒரு சைக்கிளில் வந்து எங்கள் ஊரில் போயிட்டு இருக்கேன் அரக்கோணத்தில், அப்படியே நிற்கிறேன். அன்னக்கிளி உன்னை தேடு. அது ஏன் அப்படின்னா மிகச்சிறந்த இசையாக நிச்சயமாக இசை கூட இருக்குது. ஆனால் அதை விட மிக முக்கியமாக நான் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய நம்முடைய ஆதி விதையாக நான் பார்க்குறேன். அதாவது அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு நேர்மை இருக்கும் தெரியுங்களா. நான் பார்த்து நடிக்காத ஒரே மனிதன் அவர் தான், எங்கேயுமே யார்கிட்டையுமே. அதுதான் நிறைய பேருக்கு உண்மையில என்ன பண்ண முடியும், நடிச்சு தான் ஆகணும். எவ்வளோ பெரிய பிரதமராக இருந்தால் கூட நடிச்சு தான் ஆகணும். ஒன்று அப்படியா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். ஆனால் அவர் எப்பவுமே மாத்துறாரா பாருங்க. இப்போ கேள்வியும் எதை பற்றியும் இல்லை, வெறும் உண்மையும் நேர்மையும். அந்த நேர்மை எப்படி வரும்னா அந்த ஆதி விதை அப்படிங்கிறதுனால வெறும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே வழிகாட்டிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அந்த விதை உருவாகி அப்படிப்பட்ட எனக்கு எப்போ பார்த்தாலுமே அவருடைய அந்த ரொம்ப ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி வழி நடத்தின எதுவுமே பாருங்க, அவருடைய சிந்தனை ஆகட்டும் எதுவுமே ரொம்ப நேர்மையாக இருக்கும், ரொம்ப உண்மையாக இருக்கும். எவ்வளோ பெரிய உண்மைன்னா பெரியாருக்கு மாலை போடணும். அவர் கீழே வந்து கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கும்பிடுகிறவன் முட்டாள், கடவுளை கண்டுபிடித்தவன் காட்டு, அந்த மாதிரியான ஒரு 3 ஸ்லோகன் வருது. அப்போ இதுக்கு மாலை போடணும் அப்படின்போது கடவுளை சார் ஒரு மைக் சார், கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புகிறவன் அயோக்கியன், கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி. இந்த மாதிரியான ஒரு வாசகம் இருக்கு. அதற்கு மாலை போடணும். நான் எப்படியா போடலாம், அவருடைய கருத்து வேற, என் கருத்து வேற, மாலை போடுறது அவருக்கு பிடிக்குமா? இந்த நேர்மை யார்கிட்டாவது இருக்குமா? யாரிடமாவது இருக்குமா? பெரியாரிடம் இருந்தது இதே நேர்மை. வள்ளலாருடைய ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க வந்து புலால் உணவு உண்கிறவன் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாரு. உள்ளே நான் வரக்கூடாது, நான் புலால், அதை பத்தி யாருமே, நம்ம ஊர்ல போர்டு தானே, யாருமே அதை பத்தி கேர் பண்ண மாட்டான் அதுல என்ன எழுதியிருக்குன்ட்டு. அந்த மாதிரி படிக்கிறதா இருந்தால் நம்ம சமூகம் வேற மாதிரி ஆயிடும். அந்த என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்குகிறவன் தான் மாமனிதன். அந்த மாதிரி ஒரு மகத்தான ஒரு நேர்மையும் நம்முடைய பழமையான ஒரு விதை நம்ம முன்னாடி இருக்குது. ஆனா நம்முடைய சமூகம் வந்து மனிதர்களை பாதுகாக்கிற ஒரு தன்மையை நன்றி கெட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிட்டு இருக்கு. மனிதர்களை வந்து எந்த காலகட்டத்து எந்த மாதிரி ஒரு தரமான மனிதர்கள் எப்போ ஒரு 500 வருடத்துக்கு ஒரு முறைதான் நம்ம முன்னாடி தோன்றுகிற சில விதைகள், சில மிக இவ்வளவு பெரிய ஒரு மேதைகளை நாம் சரியா பாதுகாக்கிறோமா, சரியா அவர்களுக்கு வேண்டிய வாழ்க்கை சூழலை, சமூக சூழலை நாம் அமைக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால்தான் நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா பெரிய டைரக்டர்லாம் இப்போ ஒரு பெரிய பெயிண்டர் இருக்கான். 30 வயசுல ஒருத்தன் வந்து எஸ்ஜே ஆண்டனி தாஸ் மாதிரி ஒருத்தன் பெயிண்ட் பண்றான் அப்படின்னா, இல்ல எம்எஃப் ஹுசேன் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது 20 வயசுல அவன் பெரிய பெயிண்டர்னா, அவன் 96 வயசு சாகிற வரைக்கும் அவன் தான் பெயிண்டர். அவனுடைய 96 வயசு 97 வயசுல அவன் பண்ற படம் கூட பல கோடிக்கு விற்குது. ஒரு பெயிண்டர், ஒரு சிற்பி, ஒரு மைக்கேல் ஆஞ்சலோ 25 வயசுல ஒரு பெரிய அனாட்டமி அவன் செதுக்குறான் அப்படின்னா, அவன் சாகிற வரைக்கும் 90 வயசுல சாகும்போது கூட அவனுடைய மிகப்பெரிய படைப்பு அப்படிதான் இருக்கும். ஆனா இந்தியாவில் நம்ம கண் முன்னாடி பாருங்க, மிகப்பெரிய இயக்குனர்கள் 50 வயசை கடக்கும் போது அவனுக்கு எதுவுமே அப்டேட்டே ஆக மாட்டான். 30 வயசுல இவ்வளவு 1.5 ஒரு படம் எடுத்தவன் அதனால ஏன் அப்டேட் பண்ண மாட்டான்? ஏன்னா அப்படிப்பட்ட சூழலை நம்முடைய சமூகம் கொடுக்கறது இல்லைங்க. அவர்களை அப்படியே மாஸ்டரா ஒரு 86 வயசுல கூட ஆஸ்கார் வாங்குறாங்க மியூசிக் டைரக்டர்ஸ். இந்த மாதிரியான ஒரே சூழல்ல அவர்களை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆன
ஒரு சூழலை தான் நாம் தொடர்ந்து உருவாக்கி வச்சிருக்கோம். அவருடைய ஒரு இன்னொரு சிறப்பை நான் சொல்லித்தான் ஆகணும். இளையராஜா அவர்கள் திரைப்பட இசை அமைக்கிற காலம் திரைப்படத்தின் மிகப்பெரிய இருண்ட காலம், மிகப்பெரிய இருண்ட காலம். இது நீங்க பெரிய பெரிய பிலிம் கிரிட்டிக்ஸை வச்சு நீங்க பார்க்கலாம். ஒரு அதாவது பிஆர் பந்துலு, பஞ்சு, ஏசி திருலோச்சந்தர், மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், சிவாஜி, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட பாருங்க, பாலாஜி, அதாவது இவர் பாலையா அவர்கள், வி கே ராமசாமி, அவங்க ஒவ்வொரு ஆக்டரும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ். அதாவது அப்படியே ஃபாரின் தியேட்டர் மாதிரியான பர்ஃபார்மன்ஸ். ஆனா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாவே இன்னைக்கு தெரியாது. நடிகைன்னா அந்த மாதிரி 24 hours பார்லர் போவாங்க. நான் அதான் நடிப்பு அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு விஷயம் ஆயிட்ட ஒரு காலம். அதுக்கப்புறம் பிஆர் பந்துலு இவங்களுக்கு, ஆனால் அதில் டைரக்டர்ஸோட குவாலிட்டி கிடையாது. டைரக்டர்ஸ் குவாலிட்டியே இருக்காது, எல்லாத்துலேயுமே குவாலிட்டிலெஸ் ஃபிலிம்ஸ் அப்போதான் ஆரம்பமாகுது. அந்த நேரத்தில் முழு திரையுலகை வெறும் ஒரு பாட்டு இருந்தா போதுண்டா அப்படின்னு ஒரு 20 வருஷம் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிறார் ஒருத்தர். மிகப்பெரிய ஒரு தூணா நிற்கிறார். ஒண்ணுமே கூட அந்த படம்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். டிவியில் சும்மா சாதாரணமாக பவுடர் அடிச்சு அவங்க பாட்டுக்கு பாடுறோம். எப்படி அந்த படம் ஓடிச்சு அப்படின்னா அந்த பாடல்கள். ஸோ அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு மேதை, மிகப்பெரிய ஒரு ஞானி, அதாவது உண்மையை கண்டுபிடிக்கிறதுல, அந்த உண்மைக்கு பக்கத்தில் நிற்கிறதுல மகத்தான ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அவர் எனக்கு, நான் தான் பெருமையா சொல்வேன், நான் தான் தமிழ்நாட்டில் நாத்திகத்தை பரப்புகிற மிகப்பெரிய மீடியாவில் மிகப்பெரிய மக்களை சந்திக்கிற மாற்றுகிற ஒரு மனிதன் நான் தான். எனக்கு ஆதரவு அவர் தரார்னா இதை விட அவர் இந்த கொள்கையின் பக்கம் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வேற சாட்சியே கிடையாது. தயவு செய்து இந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரியான ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு சார நிறைய விமர்சிக்கிறாங்க. அதாவது இவர் பெரியார் படத்துக்கு ஏன் மியூசிக் பண்ணல, இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் இது அடிக்கடி ஊடுருவுற ஒரு கேள்வியாகவும் இருக்குது. இதுக்காக நான் இந்த பதிலை சொல்லுகிறேன். இதே கடவுளை விட நாத்திகத்தையோ இல்லை இப்ப எடுத்துக்கிற படத்துல கூட நாங்க வச்சிருக்கோம். அதை பற்றி அதை விட பெரியார் படத்துல எதுவும் சொல்லல. அதனால என்னுடைய இந்த திரைப்படத்துக்கு கொடுக்கிறது, அதை விட அவரை நாம் எவ்வளவு பெரிய பாதுகாக்கணும். அவர் மேல என்ன விமர்சனம்? அவர் இலங்கை போலாம். நான் அதான் எழுதியிருந்தேன். ஒரு தோழர்கள் இவர் வீட்டு முன்னாடி இது இங்க பேசுற இது இல்லைனாலும் பிரஸ் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயமா இது இருக்கிறதுனால இதை பற்றி நான் சொல்லுகிறேன். அதாவது இப்படிப்பட்ட ஒரு போஸ்டர் பார்த்தேன் வீட்டு முன்முற்று, எனக்கு அப்படியே ரத்தம் கொதிச்சிச்சு. ஒரே ஒரு மனிதன், எல்லா மிகப்பெரிய புரட்சிக்காரன். இவங்களுக்கு எது பகுத்தறிவு, எது முற்போக்கு? இப்படிப்பட்ட ஒரு மனிதனை எந்த காலகட்டத்திலும் துன்புறுத்தக்கூடாது என்று நான் சிங்கள நாட்டுக்கே போயிட்டாலும் சரி, சிங்கள குடியுரிமையை அவர் எடுத்துட்டாலும் சரியா, அவரை பற்றி பேசுவதற்கோ அவருடைய உழைப்பை விமர்சிப்பதற்கோ அவருடைய சாதனைகளை நாம் குறைவாக மதிப்பிடுவதற்கோ எந்த காரணமும் அங்கு இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான மனிதனை தயவு செய்து யாருமே எதற்காகவுமே அவர் நிறைய அவருக்கு தெரியாது அவர் எவ்வளவு வாங்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? அவரை பத்தி எவ்வளவு உழைப்பு அவர்கிட்ட இருக்கிற பணம், இதை பற்றி இது. ஆனால் மக்களுக்கு நாம் பல விஷயங்களை தெரிவிக்கணும். எவ்வளவு உழைப்பு தன்னுடைய உழைப்பால் திரைப்படங்களை ஓட்டுகிற ஒரு 15-20 ஆண்டு காலம் தம் மியூசிக் இருந்தா போதும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் எவ்வளவு வாங்கினான்னு அவருக்கு தெரியாது, எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது அவருக்கு அந்த இசை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இது.
அவர் தெரியாம இருக்கிறாருன்னா அவருக்கு நாம் எவ்வளவு அந்த மாதிரியான ஒரு மகத்தான மனிதனை நான் வந்து இப்படிப்பட்ட எந்த ஒரு விமர்சனமும் தயவு செய்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டுக்கிட்டு அடுத்து தானு அவர்களை பற்றியும் நான் சொல்லணும். எனக்கு ரொம்ப அதாவது ஃபிலிம் இல்லைன்னா அவர் என்னம்மா வாமா அப்படின்னு சார் ஃபிலிம் இல்லை கொஞ்சம் நம்ம வாமா அப்படின்னு நேராக போனால் ரொம்ப மரியாதையாக அந்த 2 கேன் 3 கேன் இது பருப்பு அதை அவர்கிட்ட கொடுப்பாங்க. வேற எந்த ஒரு நாளும் நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ண மாட்டேன், எந்த தொடர்பும் எனக்கு கிடையாது. எங்கேயும் அந்த மாதிரி நான் எங்கேயும் விழாக்களுக்கு போகிறது அந்த மாதிரி கிடையாது. ஆனால் அந்த ஒரு கம்யூனிகேஷன் அவர்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தரை மிக அதாவது சினிமாவை வந்து எப்படி இளையராஜா அவர்களுக்கு வந்து வெறும் மியூசிக் மட்டும் தெரியாது, அந்த ஃபிலிமை புரியும் அவருக்கு. அவர் மகத்தான ஒரு திரைக்கதாசிரியர். அந்த திரைப்பட உணர்வுகள் வந்து இப்படி வந்துருக்கணையா அப்படின்ட்டு அவர் ரீரிகார்டிங் பண்ணும்போது நான் அங்கே உட்காரவே மாட்டேன், எந்திரிச்சு வெளியே வந்துடுவேன். அதுக்குள்ள அவர் என்ன நீ கூட அந்த இது பார்க்கறதுக்காக வெக்கப்பட்டுட்டு போயிடுறியா அப்படின்ற மாதிரி. இல்லை சார், அதாவது ஒரு மகத்தான இசைக்கலைஞனுக்கு ஏற்ற மாதிரி என்னால் அங்கே ஃபுட்டேஜ் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு அவமானம் இருக்கும். அதே மாதிரி அவர் மியூசிக்கும் என்னோட விஷயம் ஐயோ இன்னும் இப்படி பண்ணிருக்கலாம், இவ்வளோ மிஸ்டேக் பண்ணிக்கிறேன், அது எனக்கு ஒரு மாதிரி துன்பம் கொடுக்கறதுனால தான் நான் அவர் பண்ணும்போது அப்படியே வெளியே வந்துடும். அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஒரு அந்த இது கிராஃப்ட் அவர்கிட்ட. ஸோ அதே மாதிரி தானு அவர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கிறத எப்படி ஒரு வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு ஏவிஎம் வாகினி இந்த மாதிரி ஒரு அதை வந்து ஒரு பிராண்டடாக ஆக்கி அவர் படம்னா அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்து அதை பிளான் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் அவருக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு பெரிய அனுபவம் உள்ள ரொம்ப பரந்த மனப்பான்மை இருக்கிற எந்த நேரத்துலையும் எந்த உதவியை கேட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ரொம்ப ரொம்ப அதுக்காக எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் அவருக்கு எடுக்கிற மாதிரி ஒரு மகத்தான மனிதன். அப்படிப்பட்ட மனிதர்களோட இளைஞர்கள் வந்து ரொம்ப முரண்படக்கூடாது, ரொம்ப காமெடி ஆகிடும் அது. அதாவது இருக்கிற அனுபவத்தை எல்லாரும் ரொம்ப கீழே இருக்கிறோம். நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரொம்ப ரொம்ப கீழே, நம்மளோட ஃபிலிம் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது. அப்போ அதை எப்படி உயர்த்துறது அப்படிங்கிறதுக்கு நாம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப உழைக்க வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட உழைப்பில் இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து ஏதோ ஒரு மனிதனை எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சங்கங்கள் அப்படிலாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட மூத்தவர்களை அனுபவசாலிகளை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இந்த திரைப்படம் ஒரு ஒரு இயக்குனருடைய ஒரு வாழ்க்கையில் அவன் கடக்கிற ஒரு 14-15 வயதிலிருந்து 60 வயது வரையும் அவன் கடக்கிற ஒரு காதல் பற்றி இது. இப்போ நம்ம நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவான இளைஞர்களோட பின்னடைவாக எனக்கு தெரியுது என்னன்னா, இவர்களுக்கு காதலை பற்றி சரியாக புரியலே இல்லை. காதலை பற்றி நாம் வந்து ஒரு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்லைன்னா இவன் வந்து வாழ்க்கை முழுத அதை தேடி 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 அலைவோம். அப்போ பலருடைய அனுபவங்களை நாம் இங்கே சொல்றது, நம்மளோட இந்திய சமூகத்தில் நாம் இங்கே யாரும் எந்த அனுபவம் எனக்கு நடந்தாலும் நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னால் நீங்கள் எல்லாம் நம்ம தப்பாக நினச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, மட்டமாக நினச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது, தாழ்வு மனப்பான்மை. அப்படி இல்லாமல் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை மனிதன் தானே அவன், இவன் வாழ்க்கையில் நடக்கிறது தான் உன் வாழ்க்கையில் நடக்கும், உன் வாழ்க்கையில் நடக்கிறது தான் அவன் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் நாம் வந்து மனம் குன்றி நம்ம ஐயோ என் மானம் போயிடுச்சுன்னு பல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் அப்படி நினைக்கிறோம். அது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு பலருடைய சுயசரிதைகள் அவருடைய அனுபவங்கள் இங்கே வெளிப்படையாக சொல்லப்பட வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி என்னால் முடிந்த அளவுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இறந்து போனவன் ஒருத்தனுடைய ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குமோ, அவனால் என்ன முடியுமோ அந்த மாதிரியான முனகி கை கால்களை அந்த முடக்கு நீக்கி கண் திறக்கிற ஒரு முயற்சி தான் இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கிற அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி கூறி அடுத்து இறக்கு போகின்ற இல்லை அவனுக்கு உயிர் வந்துச்சு அப்படின்னு அதை விட நான் ரொம்ப உணர்ந்து சொன்னேன். அதாவது செத்தே போயிட்டாங்க, ஒரு முனிவரோட தண்ணியோ ஏதோ ஒன்று போட்டுது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி உயிர் வந்தது தான் ஒரு அதிசயமா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை சொன்னேன். மிக்க நன்றி. அப்புறம் எனக்கு நான் ஒரு விஷயம் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நான் வந்து ஐயா அவர்களுடைய ஒரு காலை நான் தொடர்ந்தோ அப்படி இல்லை, இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதனை தாங்குகிற அந்த பாதங்களை, அதாவது உயிருக்கு பயந்து மானத்துக்கு பணத்துக்கு பயந்து ஏதோ காலில் விழுறதில்ல, இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மனிதனை தாங்குகிற அந்த பாதங்களை தொட்டு வணங்குகிற ஒரு விஷயத்தை நான் நினைக்கிறேன். நன்றி. நீதிக்கு 4 பள்ளிக்கூடங்களை பேரில் திறந்தாச்சுன்னா சரியா போகுமா? அவனுக்கு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். உங்கள் மனசில், உங்கள் ரத்தத்தில், உங்கள் உயிரில் எப்பவும் நிரந்தரமாக ஓடிக்கிட்டு இருக்க, அதை விட்டுட்டு மண்ணிலையும் மரத்துலையும் என் பேர் எழுதி வச்சா என் பேர் நம்ம காலம் நின்றுமோ? உங்கள் மனசில் நிற்கிறியா? உங்கள் மனசில் இருக்கிறது இளையராஜா என்ற உயிர் ஒன்று தான். வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எஸ்பெஷலி மீடியா பீப்புள். நினைக்கல எவ்வளோ பேர் வருவீங்கன்னு. சார் ஒரே ஒரு மூவி எடுத்ததுக்காக நிறையா பேட் கமெண்ட்ஸ் அபவுட் ஹிம், பட் ஐ எம் வெரி ஷுர் அபவுட் திஸ் மூவி. திஸ் இஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன். இதில் ஒரு 3 ஜெனரேஷன் ஆஃப் விமென்ஸ் எவ்வளோ சஃபர் பண்ணாங்க அவங்களோட லைஃப்பில், அண்ட் அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லாத்தையுமே காமிச்சிருக்காரு. அண்ட் அது நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. டெஃபினட்டாக நீங்கள் போய் தியேட்டரில் மூவி பார்க்கணும். அண்ட் I should thank Velu Prabhakaran sir for giving this opportunity, because I was a child artist. நிறையா மூவி child artist பண்ணேன், அண்ட் சின்ன சின்ன படங்கள் பண்ணேன். அண்ட் சார் வந்து அப்ரோச் பண்ணும்போது I was very scared to do this project, because அவர் நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் நான் அவர் வேலு பிரபாகரன் கூகுள் டைப் பண்ணும்போதே ஃபுல் ஆஃப் கிளாமர் சீன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஐ வாஸ் ரியலி ஸ்கேர்ட், நான் இந்த படம் பண்ணலாமா வேண்டாமான்னு. ஏன்னா நிறையா ப்ரெஷர்ஸ்னால நான் சினிமா விட்டு போனேன். ஐ said like I don't need cinema, I'm not being in the சினிமான்னு சொல்லி நான் போனேன். பட் அகெயின் he came to my place and எனக்கு நிறையா சினிமா பற்றி புரிய வச்சு என்னை ஆக்ட் பண்ண வச்சு அகெயின் இந்த மேடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. I should thank him so much for that, and thank you so much for giving this opportunity. Please எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். Without this media people we are nothing, and I'm a newcomer, so please support us. உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். மேபி படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியலாம். ப்ளீஸ் தியேட்டரில் போய் பாருங்கள். சப்போர்ட் us. Thank you. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். சார் வந்து என்னை அனௌன்ஸ் பண்ண சொன்னார். நானும் ஸ்னேகன் சாரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் இஸ் கோனா ஸ்டார்ட். தேங்க்ஸ். இந்த படத்துக்கு வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்தமைக்காக அண்ணன் பிரபாகரன் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இன்னும் எப்போது தான் இது மாதிரி ஒரு மேடை கிடைக்கும். நான் வந்து உள்ளே நுழையும் போது அண்ணன் சரமாரியாக பொழிஞ்சிக்கிட்டு இருந்தார். முதல்ல பிரபாகரன் அண்ணனை பற்றி நான் ஒரு விஷயத்த சொல்லணும். எப்பவுமே படைப்புக்கும் படைப்பாளனுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையும் அப்படி இருந்தார்கள். அதற்கப்புறம் இருக்கிற எல்லா படைப்பாளர்களும் எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரனாகவே இருந்து விட்டு போய்விட்டோம். அது உண்மை. ஏன்னா படைப்பு வேறு முகம் இருக்கிறது, படைப்பாளன் வேறு முகமாக இருக்கிறான். அந்த வகையில் பிரபாகரனை பார்த்தாவே ஏதோ தீண்டத்தகாத மாதிரியே ஐயோ அவரு படமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து அவருடைய அடுத்த படத்தில் நான் நடிக்கிறது மாதிரி ஒரு திட்டம் போட்டுட்ருக்கோம். அப்படி சொல்லும்போது அடுத்தது பிரபாகரனுடைய சார் படத்தில் நடிக்கிறேன்னா ஐயோ அவர் படத்தில் போய் நடிக்காதீங்க, பேர் கெட்டு போயிடணும். என்னடா ஏற்கனவே எனக்கு என்னடா பேர் இருக்கு கெட்டு போகிறதுக்கு? உண்மை அதுதான். அங்கே என்னன்னா உண்மையை ஒத்துக்கிறவங்க பெரிய பலசாலியை தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கிறவங்க தான் பலசாலி. அந்த வகையில் மிகச்சிறந்த பலசாலியாகவே பிரபாகரன் எனக்கு தெரிகிறான். எதையும் மறைக்கிறதில்லை. மேடைக்கு ஒன்று, வீட்டுக்கு ஒன்று, படைப்புக்கு ஒன்று, வெளியில் வந்து பகட்டுக்கு ஒன்று, பத்திரிகை ஒன்று பேசுறது இல்லை. எத்தனை படைப்பாளர்கள், எத்தனை பேர் நிதர்சனமான உண்மையை இந்த சமூகத்தின் முன்பு ஒப்படைக்க தயாரா இருக்காங்க. அதைத்தான் ராஜா சாரும் செஞ்சார். ஆனா நான் வந்து தானன் பேசும்போது ஒரு சொன்னாரு, என்ன மேற்கு தீசியை போட்டு அப்படியே அமுக்கி கிடந்துச்சு. நாள் முழுக்க வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு மொழி தெரியாது, இனம் தெரியாது, சுதி தெரியாத, வயம் தெரியாது, அப்படியே கிடப்பான். நைட்டு வந்து கழுத்துக்கட்டில் படுக்கும்போது அவனுக்கு ஒரு சத்தம் தேவைப்பட்டது. அப்படியே சுருங்கி போன உடம்பு, நாள் முழுக்க வேர்வையிலையும் சேத்துக்குள்ளையும் கடந்த காலு, தூங்குறதுக்கு கொசுக்கடியில வேர்வையில இல்லாம அவனுக்கு ஒரு சத்தம் தேவைப்பட்டது. அப்போ வந்து தமிழிசை தொலைந்து விடுமான ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது. ஆர்வி பர்மனுடைய இசை ஆதிக்க முடிய முழுக்க பரவி கிடந்தது. அப்பதாங்க மச்சானா பாத்தீங்களா ஒரே ஒருத்தன் வாழைத்தோப்பிலிருந்து கிளம்பி வந்தான். நீ கருப்பனாய் பிறந்தது தவறு. குறைந்தபட்சம் ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கணும் அல்லவா? குறைந்தபட்சம் ஒரு 4 சாலைக்கு பெயர் வைத்திருக்கிறோம் அல்லவா? குறைந்தபட்சம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறோம் அல்லவா? ஏன் அந்த அங்கீகாரம் இருக்காது?
வாழும்போது வாழும் கலைஞனுக்கு அங்கீகாரம் கொடுக்காத சமூகம் எங்களுக்கு தேவையில்லை. இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். செத்ததுக்கு பிறகு பெரிய பத்ம பூஷணு பத்ம விபூஷணு கொண்டு போய் அடுப்பங்களை போட்டு எரிங்கடா. எதுக்கு? ஒரு வேர்வையை சொட்டி இருக்கிற வேர்வை காயத்துக்குள்ள சம்பளத்தை வாங்கி பார்க்கணும் இல்லையா? உங்களுடைய கைத்தட்டுக்கள் அவருடைய கிரீடம். ஒருத்தனுங்க என்ன தெரியுமா? பஞ்சம், சோத்து பஞ்சம், துணி பஞ்சம், வேலை பஞ்சம், பண பஞ்சம் இல்லைங்க. ஒருவருடைய திறமையை இன்னொருவன் அங்கீகரிக்கிறதில் பஞ்சம் இருக்காது. இந்த நாட்டில் கேவலமாக இருக்காது. கைகள் இருக்கு இல்லையா? பாராட்ட வேண்டாமா? இந்த பாராட்டத்துல குறைஞ்சு போயிடுங்களா? பிரபாகரன் தீண்டத்தகாதுன்னா இளையராஜா தீண்டத்தகாதா? ஒண்ணுமே இல்லாம தெரு பிடிக்க இருக்க நமக்கே இவ்வளவு திமிர் இருக்குன்னா இந்த ஒட்டுமொத்த இசையும் காத்தையும் ஆக்கிரமிச்சுக்கன திமிரோட இருந்துட்டு போட்டுமே. என்ன தவறு இருக்கிற? என்ன தவறு சொல்லுங்க பார்க்க. நேரம் வந்து எதுக்கு இதை சொல்றோம்னா உண்மையான சில மேடைகள் இருக்கு, கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் பரபரப்பாக பேச ரொம்ப காலம் ஆசை. ஏன்னா பார்க்கும் போதெல்லாம் இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்க வேண்டிய ஒரு மனிதர் இப்படி வந்து ஓரம் கட்டி வச்சிருக்காங்களே, என்ன காரணம்? இசை என்பது துளசி மாடத்தை சுத்தியே கடந்துச்சு. இன்னைக்கு நாட்டு வயல சுத்த விட்டுட்டாங்க மனுஷன். யாருக்கு அந்த தைரியம் வேணும்? வெள்ளத்தோடு மட்டுமே பாடக்கூடிய இடத்துல கருப்பு தோடு பாட வச்சிருக்காருல்ல, இதை விட என்ன வேணும்? நான் இரண்டாவது மதபேதத்தை பத்தி பேசல. இசை ஒரு கோட்டுக்குள்ளையும் கூட்டுக்குள்ளையும் கிடந்ததை இன்றைக்கு தென்றலை ஏற்றி போலா வர வச்சிருக்கிற அந்த மனிதரை பத்தி விமர்சிக்கிறதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது. அதைத்தான் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் தான் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் பிரபாகரன் இன்னும் சொல்ல போனா 10 பைசா பிரபாகரன் சார் வாங்கியிருக்க மாட்டாரு இளையராஜா. நான் அடிச்சு சொல்றேன். நீங்க நினைக்கிறீங்க போனா அவர்கிட்ட பேசுறதே பயம்னு. நானும் அவர்கிட்ட நிறைய வேலை பார்த்திருக்கேன். அவருக்கு தெரியும் உங்க ராஜா சாருக்கு எவன் உண்மையா இருக்கான் எவன் நடிக்கிறான்னு அவனை பார்க்கும்போதே தெரியும். குழந்தைங்க, அது குழந்தை. நிறைய பாடியிருக்கேன். இந்த பிரசாத் பட்டேல் நான் போனா மட்டும் அங்க உள்ள டெக்னிக் சொல்லுவாங்க, ஸ்னேகன் போறாரோ ராஜா சார் சிரிப்பாரு அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி சிரிக்கவே இல்லையா? நிதர்சனமா எதையுமே எதிர்பார்க்காதீங்க. முதல்ல அன்பை கொடுத்து அன்பு வாங்க போங்க. அது மாதிரி ஒரு அழகான வயதான குழந்தை உலகத்துல பார்க்கவே முடியாது. நேர்மையா இருக்கிற இந்த உலகத்தில் மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கிறது. உண்மையா இருக்கிற முரண்பாடாக இருக்கிறது. பிரபாகரன் கூட இன்னைக்கு என்னமோ முழுக்க முழுக்க மேட்ரு படம் எடுக்கிற டேரக்டர் மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படி இல்ல. அதுவும் சேர்த்துதான் வாழ்க்கை. அதுவும் சேர்த்தா இல்லாம வாழ முடியுமா? அதனால வந்து ஒப்பட்டமா சொல்ல முடியுமா? அறைக்குள் வேறு மண்டலத்தில் வேறு என்பது எங்களுக்கும் தெரியும். ஆனால் தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் சமூகத்துக்கு முன்பு ஒப்படைக்கிறதுக்கு ஒரு படைப்பாளனுக்கு துணிச்சல் வேணுமே. கண்ணதாசன் இருந்தானே, பட்டுக்கோட்டை இருந்தானே, கமலஹாசன் இருக்கானே, இளையராஜா இருக்காரு, பிரபாகரன் இருக்காரு. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் உண்மை சொல்றோம், நல்ல படைப்பாளர்களை பத்திரிகையாளர்கள் தான் நீங்கள் கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். இங்க உண்மையிலே நேர்மை படைப்புல மட்டும் கொடுங்க, படைப்பாளன்ட்டும் இருக்க வேண்டியிருக்கிறது. படைப்புல வேஷம் போடுறான், வெளியில ஒரு வேஷம், மேடையில ஒரு வேஷம், மைக்குக்கு முன்னாடி ஒரு வேஷம், மனைவிக்கு முன்னாடி வேஷம். வெக்கமா இருக்க வேண்டாம் அப்படின்னு நடிப்பு. ஆனா நடிப்பே இல்ல. அண்ணன் எஸ்.எஸ். ஸ்டாலின் சொன்ன மாதிரி 2 புரட்சியாளர்கள் சேர்ந்து ஒரு படத்துல வேலை பார்த்திருக்கிறாங்க. இதுக்கே நம்ம ரொம்ப பாராட்டணும். இந்த பொண்ணோட வாழ்க்கை எனக்கு தெரியும். இந்த படத்துல கமிட் ஆனதுனால வேண்டி இவ எப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நல்லா இருக்கு, நல்லா அதெல்லாம் இல்ல, ஒரு உண்மைக்கு துணை போயிருக்கா. ஒரு பாராட்டு கொடுங்க. தன்னோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படல, ஏதோ ஒருத்த பதிவு பண்ண போறாரு, அழகான ஒரு பதிவு, அதை நாம இருக்கும்னு நினைச்சாங்க இல்லையா? இது மாதிரி உண்மையை நிதர்சனமாக இந்த சமூகத்தின் முன்பு வைக்கிற படைப்பாளர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். அதனால்தான் படைப்பும் சரி படைப்பாளனும் சரி தலை நிமிராமல் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பொய் பேசுகிற உலகத்தில் உண்மை பேசுகிறவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான். வேஷம் கொடுக்கிற உலகத்தில் இங்கே நடிக்க தெரியாமல் இருக்கிறவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான். அந்த வகையில் அண்ணன் பிரபாகரன் அவர்களும் நானும் ஐயா இளையராஜா அவர்களும் இருந்தால் இருந்து விட்டு போகிறோம். ஆனால் அடுத்த தலைமுறைகளுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சில படைப்பாளர்களையும் படைப்புகளையும் கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாடல் வெளியீடு இது 2 புரட்சியாளர்கள் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற படம். ஒரு புரட்சியாளர், இசை புரட்சியாளர், என்னோட சின்ன வயசுல இருந்து நான் கேட்டு வளர்ந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்டு தூங்குற இசைஞானி அவர்கள். அடுத்து சமூக புரட்சியாளர் வேலு பிரபாகரன் சார். இவர் என்ன சமூக புரட்சி பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். பட் எனக்கு அவர் பர்சனலாக தெரிஞ்சதுனால சொல்கிறேன், அவர் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் தான்.
எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து நானும் வந்து அவரை பத்திரிகையில் படிச்சுட்டு இல்லை அவருடைய தோட்டத்தை பார்த்து கொஞ்சம் எசகு பிசகான ஆளாக இருப்பார் போல இருக்குது. அவருடைய காஸ்டியூம்ஸு, அவர் ஸ்டைலு, அவர் பேசுகிற விதம், அவருடைய பேட்டிகள், இது எல்லாமே பார்த்துட்டு இவர் ஒரு ஏறாகூடமான ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்னு தான் நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு முறை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஒரு மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்போ அவரோட அறையில் வந்து ஒரு வாரம் தங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து எனக்கு வந்து ஏற்பட்டுச்சு. அந்த சூழலில் தான் வந்து நான் வந்து அவரை வந்து முழுமையாக வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது. அவர் பேசின அரசியல், அவர் பேசின சமூகம், அவருடைய வாழ்வியல் பார்வை, அவர் வந்து இந்த சொசைட்டியை எப்படி பார்க்குறாரு அப்படின்ற ஒவ்வொரு இரவும் நாங்கள் விடிய விடிய உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஏறதால ஒரு வாரம் வந்து அவரோட எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. அவருடைய அறையில் தங்கியிருந்து அவரோட நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு. அப்போ தான் அவரை பார்த்து நான் வந்து வியக்க ஆரம்பித்தேன். நான் அவர்கிட்ட ஓப்பனாக கேட்டிருக்கேன், என்ன சார் நீங்களாம் என்ன சார் படம் பண்ணாமல் என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன விஷயத்த சொன்னாரோ அதே விஷயத்தை தான் அப்போ என்கிட்ட வந்து சொன்னார். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது, இந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவர் பேசுறது தான் கொஞ்சம் அப்படி இருக்குமே ஒழிய அவர்கிட்ட அவ்வளோ நகைச்சுவையான உணர்வுகள் இருக்கு. அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை வந்து நான் அப்படியே வந்து எப்படி ஒரு 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 குருக்கிட்ட இருந்து கற்றுக்கிற சீடன் மாதிரி வந்து அவர் இரவுகளில் பேசினது வந்து நான் கேட்டுகிட்டு இருந்திருக்கேன். எனக்கு மிகுந்த, அதாவது அவர் சொன்ன புஸ்தகங்கள்லாம் நான் தேடி தேடி போய் வாங்கி படித்தேன். அவ்வளோ அறிவும் அவ்வளோ ஆற்றலும் மிக்கவர். அந்த மாதிரி ஒரு புரட்சியாளர். இந்த 2 புரட்சியாளர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக வந்து பிரபாஸ் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே அவர் பேசுகிற விஷயங்கள் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது நம்ம ராவாக நினைக்கக்கூடிய அரசியல், வாழ்வியல், சமூகம், இதெல்லாமே வந்து அவர் பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த படத்து மூலியமாக வந்து அவருடைய காதலை பற்றி பேசியிருக்காரு. கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. என் அகமாலும் இசைஞானியார் உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு இயக்குனரின் காதல் டைரி படம் பார்த்து நெகிழ்ந்தேன், மகிழ்ந்தேன். பிரபாகரனுடைய ஒரு எடுத்தாளும் விதம் மிக சிறப்பாக துல்லியமாக அமைந்தது. அதற்கு மேலாக நான் என்றும் மனதாலும் அகத்தாலும் புறத்தாலும் வணங்கும் இசைஞானியாருடைய இசை. அவரை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கெல்லாம் சொல்லினே போகலாம். 2 நாட்களுக்கு முன் அவரோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். அவர் லைனில் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவருடைய மிஸ்கால் பார்த்து திருப்பி நான் அவரை கூப்பிட்டேன். என்னையா ஃபோன் பண்ணேன்னாரு. மனசுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்ததுங்க. ஒரு பாடலை இசையமைச்சு பாடும்போது ஒரு சூழல், அந்த இசையை நிறுத்திட்டு அதே பாடலை பாட சொல்லும்போது அந்த பாடலை ஒரு மிகப்பெரிய இசை பின்னணி பாடகி பாடியிருந்தால் கூட பரவாயில்ல, அப்கமிங்கில் போட்டியாளருக்கு வந்தக்கூடிய ஒரு குழந்தை வந்து பாடுது. அந்த பின்னணி இசையை நிறுத்திட்டு அந்த பாட்டை பாடும்போது அந்த பாடலை கேட்கும்போது கண்கள் என்னது கசிந்தது. சரி, நான் தான் அப்படின்னு பார்த்தா அந்த ஆடியன்ஸில் இருக்கிறவங்களும் கண்ணை துடைக்கிறாங்க. ஒரு இசையை பின்னணி இசை இல்லாமல் பாடலிலேயே கண்களில் கண்ணீரை பணிக்க வைத்த ஒரு கண்ணியவான், புண்ணியவான், திண்ணியவான் நீரென்றோம். கிட்டத்தட்ட 8000-10,000 பாடல்களை புனைந்திருக்கிறீங்க, வடித்திருக்கிறீங்க. ஒரு பாடலுக்கு ஒரு பாடல் ஒட்டியே வராது. எழுதி வச்சுங்க, 1000 ஆஸ்கார் உங்கள் காலடியில் இருக்கணும். எத்தனை பிறகு எடுத்தாலும் இந்த 10,000 பாடல்களை ஒரு பாடலை ஒற்றி ஒரு பாடல் வரவே வராது. ஒன்றிதான் வரும். அதுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுவேன். எத்தனையோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இசையமைப்பாளருடைய இசையை நான் ஆராய்ச்சி செய்து ஈஸியாக தூக்கி கொடுத்துருவேன். அப்படிப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடங்களுக்கு பிறகு மேரே சப்பு நோக்கி ராணி கப்பு, ஹாயே கீத்து, ரூப்பு தேரா மஸ்தானா, இப்படி பாடல்கள்லாம் பாடும்போதெல்லாம் நான் பைக்கை விட்டுட்டு நின்று பிளாட்பாரத்தில் நின்று டீ கடை ஓரத்தில் பாட்டு கேட்குற காலத்தில் மாற்றி
வட இந்திய இசையை விரட்டி அடித்து தென்னிந்தியாவினுடைய இசையை அகிலமெங்கும் பரப்பியவர். நான் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல நான் அவர்கிட்ட வண்ண பூக்களுக்கு அவரோட ஒரு படம் பண்ணியா ஒன்று சண்டை போட்டு அவர்கிட்ட படம் பண்ணேன். அவரோடு பயணித்தேன். அவர் அதுக்கு அந்த 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 படம் பண்ணும்போதே அவர் எனக்கு சில அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. நான் அவர் அட்வைஸ்லாம் கேட்கல. போகிற நீ கஷ்டப்பட வேண்டாம், நான் கஷ்டமும் பட்டேன். ஆனாலும் அந்த அந்த அவரோடு பயணித்து அந்த பிஷர்மன் கோலை ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு அந்த ஊதுவத்தி ஏற்றி அது குளிர்வதற்குள்ளவே 6 பாடல்கள் 6 பாடல் அதாவது ஒரு பாடலுக்கு அடுத்த டியூன் கேட்கல. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சாலங்கடி ஜிஞ்சினக்கடி இப்படி வெரைட்டி கொடுத்துக்கினே அந்த 6 பாட்டை அமுதமாக கொடுத்த அந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் எவ்வளோ பெருமிதப்பட்டோம். இதே தயாரிப்பு சங்கத்துக்கு நான் தலைவராக வரும்பொழுது நான் அவர்கிட்ட இந்த மாதிரி அதாவது பணத்துக்காக அவர் அந்த மாதிரி ஒரு இப்போ வேலு பிரபாகரன் சொன்ன மாதிரி சர்ச்சைகள்லாம் கிடையாது. நானே அதுக்கு சாட்சி. உதாரணத்துக்கு HMVலேருந்து 100 கோடிக்கு மேலே அவங்க காம்ப்ரமைஸ்க்கு வராங்க. அவர்கிட்ட என்னை கூப்பிட்றாரு, தயாரிப்பாளர்கள் 50% நீங்கள் எடுத்துக்கணையா, 50 கோடி எடுத்து கொடுக்குறாரு. அவங்க சரண்டர் ஆகிறாங்க. அப்போ கூட அவர் 300 கோடி கேட்குறாரு. 300 கோடி எது கேட்குறாருன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க. கணக்கு போட்டு புள்ளி வரத்தை எடுத்து கொடுக்குறாரு. அவங்க 100 கோடி கொடுத்துட்றேன்டார். நான் சொன்னேன், எங்கள் தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்படுறேன், அந்த 50 வாங்கிக்கிறேங்க, எனக்காக பண்ணு. உனக்கு நான் வாங்கி தரேன். நானே அவரே பணத்தை கட்டி 1 கோடி பணத்தை கோர்ட்டில் கட்டி எங்களுக்காக 50 லட்சத்தை கட்டி அந்த கேஸ் விளாட்றாருன்னா அவரை யாரையுமே அந்த மாதிரி நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வாங்கி அவர் செக்கு கொடுக்கும்போது ஒவ்வொரு தயாரிப்பு SCR ராஜ்கன்லேருந்து வாங்கும்போது எங்களுடைய கண்கள்லாம் பணித்தது. அப்படி இசைக்குரிய உரிமைக்காக தான் போராடினாரே தவிர பணத்துக்காக போராடல. ஆகவே காலம் மாறும் கனியும் இந்த மாபெரும் கலைஞனை, அதாவது தொட்டனைத்தூரும் இசையூற்ற இவரை பற்றி பெருமையாக பேசணும்னா நான் பாராளுமன்றத்திலே எத்தும் போய் சில இவர் மாஸ்டர் விருது வாங்கும்போது பாராளுமன்றத்தில் பேசி அந்த பதிய வச்ச அந்த பக்கங்களுக்கு நானும் ஒரு காரணம் என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆகவே அவர் பக்கத்தில் உட்கார்றது எங்களுக்கு பெருமை, அவரோட பழகுவது பெருமை. ஆகவே அப்படிப்பட்டவர் இந்த படத்துக்கு இசை பிரபாகரன் சொன்ன மாதிரி காலம் 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 காலமாக அவர் இசை எங்கெங்கும் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் பரிமணிக்க என்று சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை சேர்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு என்னன்னே தெரியாத ஒரு புது ஃபீல்டு. சார் தான் எனக்கு இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதில் ஒரு சின்ன கேரக்டரும் கொடுத்தாரு. அது பண்ணியிருக்கிறேன். இதில் இளையராஜா சாரை பண்ண வைக்கிறதுக்கு அவர் ரொம்ப மெனக்கெட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் என்ட்ரி ஆனது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு. இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணி இளையராஜா சார் ஒரு மாஸ்ட்ரோ மியூசிக் போடுறது ஒரு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு என் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நினைக்கிறேன். இந்த படம் நாங்களும் பார்த்துருக்குற நல்லா வந்திருக்குது. உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே தேவை. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நீங்களும் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இருக்கக்கூடாது என்று எனக்கு பிரார்த்தனையில் நம்பிக்கை கிடையாது. இப்போ நான் யதார்த்தமாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இத்தனை கேமரா இருக்குங்க. நிஜத்தை சொல்லட்டுமா இல்லை அவர்கிட்ட மைக்கை கொடுக்கட்டுமா? வேஷம் போடுறதா இல்லை. நாங்களே சில சமயம் அந்த மாதிரி மாட்டினது உண்டு. அந்த பட்டாம்பூச்சி என்னைக்கு பறக்கிறத நிறுத்துதோ அன்னைக்கு நான் வேலையிலேருந்து போயிடுவேன்.